அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நான் பார்க்க போது பார்த்தீங்கன்னா, இடுமருந்து முறிவு. நமக்கு யாராச்சும் இடுமருந்து குடுத்துருந்தாங்க அப்புட்ன்னா, இது குடிக்கும்போது பார்த்தீங்க அப்புட்ன்னா, முறிச்சு விட்டுரும் அது. சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா வந்து, இப்போ ஊதி எடுப்பாங்க. ஊதி எடுத்து உள்ளுக்க இருந்து பார்த்தீங்கன்னா, உருண்டை உருண்டையா வரும். சில பேத்துக்கு கருப்பா வரும். உள்ள இருந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, மை மாரி வரும். ஏகப்பட்டதுல வருவாங்க. ஆனா திரும்ப திரும்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்புட்ன்னா, எதனால வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, குடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும். சைடுல இதெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இது எடுக்கும்போது சிலது வராது. திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். அத வந்து ஃபுல்லா வந்து எடுத்தாலுமே திருப்பி திருப்பி வந்து ஊதும்போது ஊதும்போது உருண்டையா வந்துகிட்டே இருக்கும். அப்போதைக்கு வந்து நம்ம இந்த மருந்து வந்து இது வந்து என்ன அப்புட்ன்னா, இது வந்து நம்ம மருந்து வந்து காலையில சாப்பிடாம வரணும். இந்த மருந்து எப்புட்ன்னா, விடிய காலையில நீங்க எதுவுமே டீ, காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது. அவங்க வந்து இங்கேருந்து வரும்போது காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் வரணும். புரியுதுங்களா? வந்துட்டு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த மருந்து வந்து குடுப்போம் நாங்க. மருந்து கொஞ்சம் குடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் காலையிலயும் குடுத்துட்டு இருக்கோம். இது குடிச்சவங்க பார்த்தீங்க அப்புட்ன்னா, உள்ளுக்க இருக்க அந்த இடுமருந்துலருந்து உள்ளுக்குள்ள என்னென்ன இதா இருந்துச்சோ, எல்லாம் வெளியேறிருது. மோஷன் வந்து ஒரு 2 நாளைக்கு போற மாரி இருக்கும். போகும்போது மோஷன் வழியா போகும்போதுன்னா, கருப்பு கருப்பா, கருப்பு கருப்பா வெளிய போயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து இடுமருந்தோட விஷயங்கள் எப்போதுமே வந்து வராது. முறிஞ்சுக்கிறது. இது எந்த மாரி பண்ணீங்க அப்புட்ன்னா, இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து வசியம் பண்ணியிருப்பாங்க. வசியம் பண்ணிட்டாலே பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்முடைய குணாதிசயங்கள்லாம் மாறிடும். மந்த நிலைமைக்கு ஆறி போயிரும். வயிறு உப்புன்னு ஊதி போய் ஆயிருக்கும். சாப்பிடவே வர பசிக்கவே பசிக்காது. ஒரு மயக்க நிலை இருந்துகிட்டே இருக்கும். யாரு நம்ம மருந்து குடுத்தாங்களோ, அவங்க பேச்ச தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். முன்னாடி யாரோட பேசிட்டு இருந்தோமோ, அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் கம்மியாகி போயிரும். சுத்தமா ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க இன்னொருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து புதுசா வருவாங்க. பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, ஜூஸ்லயோ இதில கலந்து குடுத்துருவாங்க. ஜூஸ்லயோ, சாப்பாட்லயோ அவங்களுக்கு தெரியாமயே கலந்து குடுத்துட்டாங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க முன்னாடி நான் என்ன பேசியிருந்தாலும் அவங்களுடைய நெனைப்பே வராது. சுத்தமா நுப்பாட்டிக்கிறோம் அப்படியே. நெனப்பு கினப்பு எதுவுமே வராது. அவங்க கூட சண்ட தான் போடணும். சண்ட போட்டு அவங்களுக்கு வந்து பிரிவு ஆயி போயிரும். 2 மாசம், 3 மாசம் ஆயி போயிரும் பேசுற வைக்கிறதுக்கு. அந்த மாரி 6 மாசம். ஏன் அப்டின்னா, அந்த மருந்து வந்து இடுமருந்து வந்து குடுத்துட்டோம் அப்டின்னா, அது சுத்தமா டோட்டலா நம்மள மாத்திரும். நெனைப்பே இருக்காது நம்மளுக்கு வந்து அவங்க முன்னாடி பேசுன நெனைப்பே இருக்காது. அப்படிங்களா? யாரு மருந்து குடுத்தாலும் அவங்க நெனப்பு தான் இருக்கும். அவங்க கூட தான் பேசுற மாரி இருக்கும். அவங்களுக்குள்ளயே ஓயாம 10 தடவ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ற மாரி இருக்கும். அவங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க மாரி இருக்கும். ஃபோன் பண்ணி பேசினாலே இவங்க பேச மாட்டாங்க. ஃபோன ஃபுல்லா பிளாக் பண்ணிருவாங்க. ஃபோனு பேசவே பேச மாட்டாங்க. ஃபோன பிளாக் பண்ணிருவாங்க. அடுத்தவங்க இப்ப ஃபோன் பண்ணாலும் வச்சிருந்தாலும், அந்த அடுத்த நம்பர்லருந்து கூப்பிட்டுருந்தாலும் எடுக்கவே மாட்டாங்க. அப்படி பேச வச்சிருந்தாலும், நான் வந்து எங்க அம்மாட்ட சொல்லிருவேன், எங்க அப்பாட்ட சொல்லிருவேன், கேஸ குடுத்துருவேன், வச்சுருவேன். பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கே ஒரு டவுட் வரும். என்னடா அது வந்து இப்படி நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க நம்மள்ட்ட. நல்லா தான் பேசிட்டு இருந்த வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி சொல்றாங்க? 1 மாசத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசி சண்டை வந்துச்சு. சண்டையே வரல. சின்ன சண்டை தான் போட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, யாரா இருந்துமே வந்து இந்த இடுமருந்து குடுத்துட்டா, வச்சுட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டா மாறிக்கிடுவாங்க. அதே மாரி இந்த இடுமருந்து குடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மூஞ்சி பூரா கருப்பாகி போயிரும். டல்லா ஆயி போயிரும். மூஞ்சிக்கு அதுவும் டல்லா ஆயி போயிரும். சோர்ந்து இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பே இருக்காது. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. மந்த நிலைக்கு கொண்டோய் விட்டுரும். என்ன ஆச்சுன்னே தெரியாம இருக்கும். அவங்கள்ட்ட பேசுற மாரி இருக்கும். அதான் அந்த மாரி இருக்கும். அப்ப இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல வர சொல்லுவோம். எந்த டீ, காஃபி, சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலைல ஒரு 8 மணிக்கு உள்ள வரீங்களா? வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதான் குடுத்துட்டு இருக்கோம் நம்ம. டெய்லியும் வந்து பார்த்தா வந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போலாம்ன்ட்டு நம்ம டெய்லியும் குடுக்குறோம். ஒரு வீடியோ எடுத்து போலாம்ன்ட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். சில பேர் வந்து நேர்ல வர முடியும். சில பேர் நேர்ல வர முடியாது. அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத பொடியாவே ஆக்கி நான் வந்து பாக்கெட் போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சுடுதண்ணில வச்சு நம்ம நேரத்துல கலச்சு குடிச்சுக்கலாம். நம்ம நேர்ல உங்களுக்கு மருந்து நம்ம கலக்கி இங்கேயே அரைச்சு நம்ம இங்கேயே குடுக்குற மாரி இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே ஒரு இடத்துக்கு சேவல் அழைக்க போறோம், சேவல் கழிக்க போறோம் வைக்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சேவல் எடுக்க போறோம் வைக்கன்னா, இதத்தான் சாப்பிட்டு போவோம். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிட்டாலும் வச்சாலும் நம்ம ஒண்ணும் பண்ணாது இந்த மூலிகைய சாப்பிட்டோம்னா.